ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் வந்து என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி தான் பண்ணியிருந்தேன். இட்லி செஞ்சாலே வந்து நிறையா பாத்திரம் சேர்ந்துடும் வாஷ் பண்ணுறதுக்கு. சும்மாவே வந்து பாத்திரம் விளக்குறதுலாம் பெரிய டாஸ்க்கு. இதில் பெங்களூரில் வந்து எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல. இதனாலே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே வந்து நல்லா தூக்கமாக வருது. ஸோ குளிச்சுட்டு வந்து வேலை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதால நான் போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வந்து கவுண்டர் டாப் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். வெசல் வாஷிங் வந்து லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக வாஷ் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஒன் பாட் ரைஸ் ஏதாச்சும் வச்சிடலான்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் டொமேட்டோ பாத் தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து பெருசாலாம் எதுவும் ஷேர் பண்ணல. ஸோ சும்மா ஜஸ்ட்டு கிளிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சைட்லேயே அப்படியே வந்து அந்த சால்ட் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த கண்டெய்னர் வந்து நைட்டே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். லைட்டாக உள்ளே மட்டும் ஈரமானதால் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சால்ட் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன். ரைஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வர்றதுக்குள்ளேயே வந்து அங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்ததில்ல சிங்கில், அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எல்லா பாத்திரமும் எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்த உடனே வந்து இந்த பக்கம் வந்து ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கவுண்டர் டாப்பில் மதியம் சமைச்சதெல்லாம் அப்படி அப்படியே கிடந்தது, காய்கறி வெட்டினது எல்லா வேஸ்ட்டுமே அதை எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றணும். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதால ஸோ வந்து வீட்டையும் பெருக்கி விட்டுட்டு இருந்தேன்.
சாட்டர்டே வந்து எப்போவுமே நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போவோம். ஆனால் அன்றைக்கி வந்து போக முடியல. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீட்டிலேயே நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு வந்து நான் எக் ரோல் தான் பண்ண போகிறேன். எக் ரோல் எப்படி பண்ணுவேங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எக் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தியில் தான் நான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவா இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் கேப்சிகமும் சேர்த்துட்டு ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு 2 எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. எக்கையும் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கீங்கள்ல, அதை வந்து நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ரோல் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்பாத்தி எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தவாவில் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் வந்து வதக்கின எக்கை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் வந்து மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கறதுனால வந்து கொஞ்சம் கடையில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்கலனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி தவாவில் வந்து ஊற்றிடுங்க. அது லைட்டாக வெந்ததுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடாமல் அப்படியே வந்து நீங்கள் சப்பாத்தியை வந்து அது மேலே வச்சிடணும். சப்பாத்தியை வச்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் இருக்குல்ல, அதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதையும் வந்து லைட்டாக வந்து சேர்த்துட்டு நான் எப்படி ரோல் பண்ணுறனோ இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். இப்படி ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ரோல் அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து வீடியோ காட்டுறதுக்காக வந்து நடுவில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோதான் எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு காய்கறியெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதையும் வந்து அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.